உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காவேரி, என்னடி ஒரு மாதிரியா வர? ஒன்னும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அழுது இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் நான் அழக்கூடாதா? நீ தான் அப்பப்ப அழுவ. இல்ல என்னாச்சு? எங்க போயிட்டு வர? டைலர் கடைக்கு ப்ளவுஸ் வாங்க போனேன். நாளைக்கு வர சொல்லிட்டாரு. ஏய், அதுக்காக அழுத? ஆமா. ஏய், டெய்லர் கடைக்கு தானே போன? கைய வீசிட்டு வர? இப்பதானே சொன்ன இன்னும் தைக்கலன்னு. வழி விடுங்க. என்னாச்சுடி? அழுதியா? ஐயோ கடவுளே, வயிறு வலி தாங்க முடியல, அதான் அழுத. நாளா? இல்ல, சும்மா வலிக்குது. சும்மா வலிக்குதா? கடையில் ஏதாவது வாங்கி தின்னியா? ஏமா ஏன் இப்படி ஆள் ஆளுக்கு கொல்றீங்க? வயிறு வலிக்குதுன்னா விட வேண்டியது தானே. என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். ஏய் ஏய், எதுக்கு இவ இப்படி பேசிட்டு போறா? வயிறு வலிச்சா சொல்ல வேண்டியது தானே. மா தான் சொன்னால, விடுமா. ரம்யா, அவளை என்னன்னு கேளு. அவ பேச்சு ஒரு தினசா இருக்கு. வளர்ப்பு அப்படி. எப்படா சாக்கு கிடைக்கும்னே இருப்பாங்க. நல்லா இருந்தா உங்க வளர்ப்பு, தப்புன்னா அம்மா வளர்ப்பா. என்ன பாட்டி? டேய் சும்மா இருடா, அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொன்ன? காதல விழற மாதிரி சொல்லு. காஃபி கேட்டீங்கல்ல, கொண்டு வரலாமான்னு கேட்டேன். டாக்டர் பையன் சொன்னானு சீனி போடாம கொண்டு வந்த உன் மூஞ்சிலேயே ஊத்தி போடுவேன் பாத்துக்க. ஐயோ பாட்டி, பொட்டுன்னு போயிடுவே, பரவாயில்லையா? எப்ப எப்பன்னு இருக்கிறியாக்கும். இதுக்கா உனக்கு உன் தாத்தா பேரை வச்சேன்? தாத்தா மா, பேசாம என் பேரை மாத்திருவோமா? சொல்ல தாங்க முடியல. ரம்யா, அவகிட்ட என்னன்னு கேளுமா. அவளுக்கு வயிறு வலி மாதிரி தெரியல, அவ எதையோ மறைக்கிறா. சரி சிவா, நீ சாப்பிடுவா. அந்த ப்ராடக்ட் போய் என்னன்னு கேளு. நாம சொன்னா யாரு கேக்குறா? டெய்லர் அக்கா வர்றதுக்குள்ள ஜாக்கெட்டை போட்டு பார்த்து செக் பண்ணிடலாமா? என்ன விசாரணை கமிஷனா? என்ன அந்த மார்த்தாண்டம் தாசா? ஆமா, அந்த பொறுக்கிதான். ஜாக்கெட் போட்டு சரியா இருக்கான்னு அவன் கிட்ட காட்டணுமா? கேடு கெட்டவன். ஏய், அவனை போய் ஏண்டி காதலிக்கிற? அவன் தாடியும் அவன் ஆளும். ஹலோ, காதலிக்கிறேன் இல்ல காதலிச்ச, முடிஞ்சு போச்சு. ராசு மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? சொல்ல போறியா? ஷோ, அவசரப்பட்டுட்ட. யாருக்கும் தெரியாம தான் சரி பண்ணணும். பயமா இருக்குடி. ரவுடி பையன் மாதிரி பேசுறான், அசிங்க அசிங்கமா பேசுறான். அவன் பேசுறத பார்த்தா அப்பா கிட்ட சொல்லிடுவானோன்னு பயமா இருக்கு. அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சா, ஐயோ, அவனை போய் லவ் பண்ணனு எனக்கே அசிங்கமா இருக்குடி. அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது சத்தியமான செத்தே போயிடுவேண்டி. ஏய், அழாத. சரி, அழாத. பாட்டி, உனக்கும் தாத்தாவுக்கு நடுவுல ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா சொல்ல. ஏங்கா கேக்குறதான் கேக்குற, நல்ல விஷயமா கேட்க மாட்டியா? உனக்கு என்னடா? ஏன் பாட்டி நான் கேக்குறேன். என் பாட்டி நான் சொல்றேன். என்னடி அதிசயமா இருக்கு? ஆள் வச்சு அழைச்சா கூட வரமாட்ட, இன்னைக்கு நீயா வந்திருக்க? காவேரி ஏதாவது சொன்னாலாமா? என்ன சொன்னாலாம்? அழுதுகிட்டே வந்தா, கேட்டா வயிறு வலின்னு சொன்னா. உனக்கு யார் சொன்னது? அவ சொல்லலையா? அவையே சொல்லாம மறைக்கிறா. என்னாச்சுக்கா? என்னத்த மறைக்கிறா? இதா பிரச்சனையா? பிரச்சனைதான். மார்த்தாண்டத்துல இருந்து வந்து தாசுன்னு ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருக்கான்ல, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? டெய்லர் கடைக்கு காவேரி வந்திருந்தா. அங்க வந்த பைய விடு விடுன்னு நீ டென்ஷனா சொல்றது, நீ என்ன கொஞ்சற மாதிரியே இருக்குடி. காசு கொடுத்து தானே பிளவுஸ் தைக்க சொன்ன, போட்டு பார்க்காம போனா எப்படி? இங்கே போட்டு மாமா கிட்ட காட்டு, நான் பாக்குறேன்.
எங்க அதை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. என்ன தைரியம் தான். டேய் சிவா சிவா கொஞ்சம் பொறுமையா இருடா. உங்க அப்பா வேற ஊர்ல இல்ல, கன்னியாகுமரி போயிருக்காரு. ஏமா என்னம்மா நீ இதுக்கு மேல பொறுமையா இருந்தா நம்ம குடும்பத்துக்கே அசிங்கமா. டேய் சிவா, அந்த பையனை போய் அடிச்சு இழுத்துட்டு வாடா. மாட்டு தொட்டில தண்ணி குடிக்க வச்சாதான் அடங்குவான். டேய் சிவா சிவா வேணாண்டா, சொன்னா கேளு. மா. வேணாண்டா. மா விடுமா, அட்ரஸ் இல்லாத பையன் என்ன தைரியம் இருந்தா ராசம்பளத்து மகன் கிட்டே இப்படி அசிங்கமா பேசுவான்? சிவா, அந்த தெரு பொறுக்கே விடாத, வாயை உடைச்சிரு. டேய் இருமா. சிவா ஏண்டி அவனை ஏண்டி ஏத்தி விடுற? மா என்ன ஏத்தி விடுறாங்க இறக்கி விடுறாங்கன்னு பொறுக்கி பையனை நார் நாரா கிழிக்கணும். அவங்க தாத்தா தைரியம் சிவாவுக்கும் இருக்கும்ல. ஏய் எதுக்கு நீ போய் சொன்ன? அங்க அவன் கேவலமா பேசிருக்கான். நீ வந்து வயித்து வலின்னு எதுக்கு போய் சொன்ன? நீ வா, இந்த பையன் தோலை உரிச்சிடலாம் வா. அண்ணா அண்ணா, அண்ணா, அவன் ரொம்ப மோசமானவனு. ஏய் அவனை விட மோசமானவன் நானு. என்ன ஆக போறான்னு பார்க்க தானே போற. 6 மாசத்துக்கு எழுந்து நிக்க முடியாம பண்ற வா. எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்ல. ரம்யா, அவனுக்கு நாளைக்கு அக்கா. கொடுக்கணுமா? அவனுக்கு டேய், நல்லா இது- வேணும். டேய் அவனை சிவா, இப்படிதான் சொன்னா கேட்கணும். கேளுடா. அப்பா வந்ததும் சொல்லலாம், அவர் பார்த்து பாரு. அம்மா ஏமா இப்படி இருக்க? கேட்கும் போதே என் ரத்தம் கொதிக்குது. உனக்கு கோவம் வரல? அவனை விடுங்கம்மா. ஊரு பேரு தெரியாத பையன் என்ன திமிரு இருந்தா இப்படி பண்ணுவான்? சிவா, அவனை அடிச்சு கொல்லு சிவா. மாமா, தப்பு 2 பக்கமும் தான் இருக்கு. பெரிய மாமா வரட்டும், நீங்க போகாதீங்க. ஏய் என்னடி என்ன பேசுற? என்ன 2 பக்கமும் கோல் போடுற? எனக்கே கருத்து சொல்றியா? ஐயோ ஜனனி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அவளை ஜனனி. என்ன கூப்பிடுற? அவ சொன்னா சிவா அமைதியாயிடுவானா? டேய் சிவா, நீ போடா. அந்த பையன் தலைய கொத்திட்டு வாடா. நான் ஜெயிலுக்கு போறேன். ஐயோ நீங்க சும்மா எதையாவது சொல்லி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. சிவா, நான் அவருக்கு கால் பண்ண அவர் வந்துட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவரையும் கூட்டிட்டு போ. எனக்கு யாரும் தேவையில்ல. டேய் வா. டேய் சிவா, மாமா, சிவா. மாமா. ஐயோ கடவுளே, சொன்னா கேட்க மாட்டேங்கிறானே. உடம்பு சரியில்லாதவன் வேற. என்னடா முடிஞ்சு போச்சுனே. முடிஞ்சு போச்சா? அது எப்படிடா முடியும்? என்னடா மச்சான் வரான்? இறங்கு. அண்ணா அண்ணா ஓடிருங்கண்ணா, சிவா மோசமான ஆளு. அப்படியா? என்ன விடவா? ஏம்பா என்னமோ சொன்னியாமே, இப்ப சொல்லு. சொல்லவா? அண்ணா போலாண்ணே. ஏய் பேசாம நில்லுன்னு சொல்றா. நீ ஆம்பளையா இருந்தா சொல்றா. மச்சானே சொல்லு சொல்லுன்னும் போது சொல்லாம இருந்தா தப்பாயிடும்ல. காவேரி, ஐ லவ் யூ. ஏய் என்ன தைரியம் தான் என் முன்னாடி என் தங்கச்சிட்டு எப்படி பேசுவ? ஏய் விடுடா. வாங்கல. மச்சான், என்ன இருந்தாலும் நான் உனக்கு மச்சான் ஆக போறேன். நீ இப்படி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்கல மச்சான். போ மச்சான். எனக்கு மச்சானா? மச்சானாடா நீ? ஏய், மச்சானா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.